அன்றைக்கி ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் லோக்கலில் இருக்கிற அக்வேரியம் ஷாப்புக்கு சும்மா பார்க்கலான்னு போயிருந்தோம். நானும் இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷையும் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன டேங்க்கில் வாங்கினார். சரி நம்மளும் எதாவது ஃபிஷ் வாங்கலாம் அப்படின்ட்டு சைடில் பார்த்தேன். மீடியம் சைஸில் க்ரௌன் டெயில் ஓஹெச்எம்மாக இருந்தது. இதில் எதுவுமே எனக்கு பிடிக்கல. பின்னாடி டேங்க்கில் பார்த்தேன் ஒரு க்ரௌன் டெயில் இருந்தது. இதை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. நான் இதை உடனே பேக் பண்ண சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி வேறு மீனுக்காக நான் இந்த டப்பில் தண்ணி பிடிச்சி வச்சுருந்தேன். இந்த க்ரௌன் டெயில் பீட்டாவை நான் இதிலே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாதாம் இலையை நல்லா கழுவி நான் இதில் போட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் நான் எதிர்ச்சியாக போனேன். அந்த டைமில் புதுசாக ஃபிஷ்ஷெல்லாம் வந்துருந்துச்சு. பீட்டா ஃபிஷ் எதாவது இருக்கான்னு பார்த்தேன். 3 ஓஹெச்எம் மட்டும் இருந்தது. அதில் இந்த மில்க் ஒயிட்டே இருந்துச்சு. இதை பார்த்த உடனே நான் சும்மா விடுவேனா உடனே தலைவனை பேக் பண்ண சொல்லிட்டேன். அமௌண்ட் எடுக்கலான்னு பாக்கெட்டில் கை விட்டு அமௌண்ட்டே இல்லை. அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நீ எப்போ வரையும் அப்போ கொடுன்னாரு. நானும் எடுத்துகிட்டு வந்து சும்மா க்ரௌன் டெயில் கூட ஒன்றா விட்டு பார்த்தேன். நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ட்டு 2 பேரும் அமைதியாக இருக்கானுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து டப்பில் மீன் இல்லாமல் காலியாக இருந்துச்சு. இதில் நான் மில்க் ஒயிட்டை விட்டுட்டேன். இதை பார்க்கும் போதே வேறு லெவலில் இருக்குது. இதிலே நான் ஒரு பாதாம் இலையை போட்டேன்.